السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே, இன்று நாம் ரியாதுல் பதிஆ என்ற கிதாபு படிக்கப் போகின்றோம். இந்த கிதாபில் நாம் கிதாபுல் ஹஜ்ஜி வல் உம்ரா என்ற பாடத்தை தொடர்ந்து படித்து வருகின்றோம். இந்த கிதாபினுடைய தொடக்கத்திலிருந்து பாடம் வரிசை பாடம் 55, 55வது பாடம் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் காண இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த 55வது பாடம் என்பது என்ன தலைப்பு என்றால், ஃபஸ்லுன் யஸிஹுல் இஹ்ராமு பில் உம்ரதி. உம்ரா எப்பொழுது, உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டுவது எப்பொழுது சிஹத்தாகும்? உம்ரா மட்டுமல்ல, ஹஜ்ஜி. அதாவது ஹஜ்ஜு உம்ராவின் மீகாத்து பற்றி தான் இந்த பாடத்திலே நூல் ஆசிரியர் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். மீகாத் என்றால் அது இரண்டு வகை: மீகாத்துல் மகான், மீகாத்து ஜமான் என்று சொல்லுவார்கள். அதாவது ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராமுக்கான காலம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடம், அந்த இடத்தை அடைவதற்கு முன்னதாகவே நாம் ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டிவிட வேண்டும். எஹ்ராம் கட்டாம அந்த மீகாத்தை கடந்துடக்கூடாது. கடந்துட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன செய்யணும்? அந்த மீகாத்துக்கு ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டிட்டு தான் திரும்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய அமலை தொடங்கணும். இது பொதுவான ஒரு சட்டம். இருந்தாலும் காலத்தை பொறுத்தவரை ஹஜ்ஜுக்கு என்று குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த காலத்துல தான் நம்ம ஹஜ்ஜுடைய அமலை தொடங்க முடியும். உம்ராவுக்கு பிரச்சனை இல்லை, எந்த காலத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உம்ரா செய்து கொள்ளலாம். இது மீகாத் என்ற அந்த மீகாத்து ஜமான், காலத்தை பொறுத்து உள்ள சட்டம். அப்புறம் மீகாத்துல் மக்கான், இடத்தை பொறுத்து சட்டம் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது மக்கா வாசிகள், ஹரமுக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்கள் ஹஜ் உம்ரா செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி என்ன முறைகள் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஹரமுக்கு வெளியே உள்ள மக்கள் ஹஜ் உம்ரா செய்யணும்னா எப்படி சட்ட நடைமுறைகள், இதையெல்லாம் தான் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் இன்றைய பாடத்துல விளக்கம் தர இருக்கின்றார்கள். பாருங்கள், நாம் இந்த பாடத்தை நல்ல முறையில் கவனிக்கலாம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க சேவையை நம்முடைய ரகீப் கல்வி அறக்கட்டளை என்பது தொடர்ந்து செய்து வருகின்றது. தொடர்ந்து இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி நடைபெறுவதற்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். மதரசாவினுடைய வளர்ச்சி, இன்னும் இந்த அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் நன்கொடைகள் எதுவும் கொடுக்க விரும்பினால் இந்த வங்கி கணக்கிற்கு நீங்கள் தாராளமாக அனுப்பி அல்லாஹினுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இது கியூஆர் கோடு, ஸ்கேன் பண்றவங்க இந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் பாடத்தை கவனிக்கலாம். அருமையானவர்களே, இந்த பக்கத்துல உங்களுக்கு ஒரு 3 இடத்தை பற்றி நாம் உங்களுக்கு சில தகவல்களை தருகின்றோம். ஒன்றாவது ஜிஅரானா என்று சொல்லுவார்கள். இதுவெல்லாம் ஹரமுக்கு வெளியே உள்ள பகுதி. ஜிஅரானா, ஜிஅரானா என்பது கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து வடகிழக்கு பகுதியில 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஜிஅரானா என்பது இருக்கிறது. பிகஸ்ரில் ஜீமி வ தஸ்கீனில் ஐன், ஐனுக்கு சுக்குன், ஜீமுக்கு கசரும், ஐனுக்கு சுக்குன் வைத்தும் படிக்க வேண்டும். ஜிஅரானா இது ஒரு இஹ்ராமுக்கான ஒரு இடம், இஹ்ராம் கட்டுவதற்கான ஒரு இடம். அதாவது மக்காவிலிருந்து மக்காவுக்கு அருகாமையில் உள்ள அந்த ஹில்லு, ஹரமுக்கு வெளியுள்ள பகுதி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ரெண்டுக்குள்ள தொலைதூரம் 20 கிலோமீட்டர். அடுத்து வாருங்கள், மஸ்ஜிது தன்ஈம் அல்லது வெறுமன தன்ஈம் என்றும் சொல்லலாம், மஸ்ஜிது தன்ஈம் என்றும் சொல்லலாம்.
மஸ்ஜிது சையதத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய மஸ்ஜித் என்றும் அதற்கு பெயர். அப்ப இது ஒரு இடம், ஹில்லுடைய பகுதியில இது ஒரு பகுதி, ஹரமுக்கு வெளியுள்ள பகுதி, பக்கத்துல ஹரமினுடைய எல்கைக்கு அருகாமையில் உள்ள பகுதி தான் இது. அதாவது மக்காவில் உள்ளவர்கள் உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டும் பொழுது மக்காவுக்கு உள்ள இருக்கிறாங்க. அப்ப அவங்க உம்ரா செய்ய நாடுகின்றார்கள் என்றால் அப்ப இந்த இடத்துக்கு வரணும். ஜெஹரானா, இந்த தன்ஈம் என்ற இடத்துக்கு, அல்லது ஹுதைபியா, இந்த இடத்துக்கு வந்து தான் அவங்க வந்து என்ன செய்ய முடியும், உம்ராவுடைய அமலை தொடங்குறதுக்காக எஹ்ராம் கட்ட முடியும். ஹஜ்ஜுக்கு சட்டம் வேற, உங்களுக்கு எல்லாமே நூல் ஆசிரியர் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இருந்தாலும் இந்த இடங்களை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோன்னா பாடங்களை நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்ப இது வந்து மக்காவில் இருந்து மேற்கு பகுதியில், மேற்கு பகுதி, மக்காவின் மேற்கு பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல இந்த தன்ஈம் என்ற பகுதி இருக்கிறது. அதாவது மக்காவுல இருந்து வெளியே வந்து எஹ்ராம் கட்டுறதுக்கு ரொம்ப சமீபமாக உள்ள ஒரு ஹில்லு பகுதி இதுதான், இந்த தன்ஈம் என்ற பகுதி தான். இதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து எஹ்ராம் கட்டுவாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஹில்லாக இருக்கிறது. ஹில்லுனா ஹரமுக்கு வெளிப்பகுதி, ஹரமுக்கு வெளிப்பகுதி என்று சொல்லப்படும். அடுத்து வாருங்கள், அல் ஹுதைபியா. ஹுதைபியா என்பதும் ஒரு இடத்தினுடைய பெயர் தான். இது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து 24 கிலோமீட்டர் தொலை தூரத்துல அது இருக்கிறது. அதே போல ஹரம்ல இருந்து இந்த ஹுதைபியாவுக்கும் ஹரமுக்கும் மத்தியில பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தொலை தூரம் இருக்கும். அதாவது ஹரமுக்கு வெளியே 2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஹுதைபியா என்ற இடம் இருக்கிறது. இந்த மூன்றுமே உங்களுக்கு இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த பாடத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில விஷயங்களை நாம் இந்த ஹஜ் உம்ராவினுடைய மீகாத் குறித்து சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையும் நூல் ஆசிரியர் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அல் மவாகீத்து ஷர்இய்யத்து ஹம்சத்துன். அஹ்லுல் ஆஃபாக் என்று சொல்லப்படும். அஹ்லுல் ஆஃபாக் என்றால் ஹரமுக்கு வெளிப்பகுதியில் உள்ள மக்கள். ஆஃபாக் என்பது துருவங்கள், நாலா புறங்கள், நாலா திசைகள் அப்படின்னு நம்ம இதற்கு அர்த்தம் கொள்ளலாம். மொத்தத்துல ஹரமுக்கு வெளியில் உள்ளவர்கள். அப்போ உலகத்தினுடைய நாலா புறத்துல இருந்து ஹஜ் உம்ரா என்ற இந்த அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு காபத்துல்லாவை நாடி பயணிப்பார்கள். அப்போ அவங்களுக்கான மீகாத் என்ன அப்படின்னா ஹம்சத்துன், மொத்தத்துல 5 இடங்கள் இருக்கிறது. 5 இடங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றாவது ஜுல் ஹுலைஃபா, இரண்டாவது அல் ஜுஹஃபா, மூன்றாவது யலம்லம், நான்காவது கர்னுல் மனாசில், ஐந்தாவது தாத்து இர்க். இந்த 5 இடங்கள் தான். இந்த 5 வழியில் ஏதாவது ஒரு வழியாகத்தான் ஹரமுக்கு உள்ள வர முடியும், மக்காவுக்கு உள்ள வர முடியும், காபாவை அவர் நெருங்க முடியும். அதனாலதான் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 இடங்களை வந்து மீகாத்தாக நிர்ணயித்து இருக்கின்றார்கள். பெரும்பாலும் இந்த 5 பாதையில் ஏதாவது ஒரு பாதையை நோக்கிதான் ஹுஜ்ஜாஜிகள், அதே போல உம்ரா செய்யக்கூடியவர்கள் பயணிப்பார்கள். ஒரு கால் அவங்களுக்கு இந்த பாதை வரல அப்படின்னு சொன்னா இந்த பாதைக்கு நிகராக ஒரு பாதை வரும். இந்த பாதைக்கு ஜுஹஃபா என்ற அந்த வழியாக அவங்க வர முடியல, துல்ஹுலைஃபா என்ற வழியாக வர முடியல அப்படின்னு சொன்னா இந்த வழிக்கு நிகரா, இந்த இடத்துக்கு நிகராக இன்னொரு இடம் வரும்ல. அப்ப அந்த இடத்த கடக்கிறதுக்கு முன்னால அவங்க வந்து என்ன செஞ்சிடணும், எஹ்ராம் கட்டியறணும். இதை தான் அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல் முத்தவஜ்ஜிஹ், முத்தவஜ்ஜிஹ் என்றால் முன்னோக்கி வரக்கூடிய மக்கள். பெரும்பாலும் இந்த 5 இடங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நிர்ணயித்தாங்க? உதாரணமாக மினல் மதீனா, மதீனாவுல இருந்து முன்னோக்கி வரக்கூடிய மக்களுக்கு துல் ஹுலைஃபா என்ற இடம், இந்த இடத்த டச் பண்ணி தான் அவங்க வந்து உள்ள ஹரமுக்கு வர முடியும், மக்காவுக்குள்ள நுழைய முடியும். அப்போ மக்காவுக்கும் இந்த துல் ஹுலைஃபாவுக்கும் மத்தியில பாத்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கிலோமீட்டருடைய கணக்கு காண்டி தரப்பட்டிருக்குது. இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல அல் முத்தவஜ்ஜிஹு மினஷ் ஷாம், சிரியாவுல இருந்து முன்னோக்கி வராங்க. அதே போல மின் மிஸ்ர்ல இருந்து முன்னோக்கி வராங்க.
மிஸ்ருங்கிறது எகிப்து நாட்டுக்கு சொல்லப்படும். அதே போல மினல் மஹ்ரிப், மஹ்ரிப் என்ற அந்த பகுதி, மஹ்ரிப் என்றால் மொத்தத்துல காபாவுக்கு மக்காவுக்கு மேற்கு பகுதி, ஹரமுக்கு வெளியே இருந்து மேற்கு பகுதியிலிருந்து யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் எஹ்ராமுடைய அந்த மீகாத் எது அப்படின்னா அல் ஜுஹஃபா என்ற இடம். இந்த ஜுஹஃபாவில் இருந்து மக்காவுக்கு உள்ள தொலைதூரம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 204 கிலோமீட்டர் தொலைதூரம் இருக்கிறது. இங்க வந்து உங்களுக்கு 3 நாட்டவர்களை இங்க தரப்பட்டிருக்குது. ஆரம்பத்திலே சொன்னது போல, அதாவது இந்த பகுதியிலேயே இந்த ஜுஹஃபாவை ஒருத்தர் வந்து டச் பண்ணி வர முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஜுஹஃபாவுக்கு சரி நிகராக ஒரு ஒரு ஏரியா வரும். அந்த ஏரியாவை கடந்து தான் எப்படி அவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த ஹரமுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஏரியாவில் வரும்பொழுது என்ன செஞ்சிடணும், அவர் எஹராம் கட்டாயமாக கட்டிடணும். அடுத்து வாருங்கள், எலம்லம். எலம்லம் யாருக்கு அப்படின்னா மின் திஹாமத்தல் யமன், திஹாமத்தல் யமன் என்ற அந்த பகுதியில் இருந்து அல் முத்தவஜி முன்னோக்கக்கூடிய மக்களுக்கு எலம்லம் என்பது மீகாத்தாக, எஹ்ராமுக்கான மீகாத்தாக இருக்கிறது. இதே இடம்தான் இந்தியாவிலிருந்து முன்னோக்கி ஹஜ் உம்ராக்காண்டி பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் மீகாத் என்னது அப்படின்னு சொன்னா இந்த எலம்லம் என்ற பகுதி தான். அந்த எலம்லம் என்ற இந்த இடத்தை அடைவதற்கு முன்னதாக அவர்கள் ஹஜ் உம்ராவுக்காண்டி எஹ்ராம் கட்டியார்கள். எலம்லமுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் உள்ள தொலைதூரம் என்ன அப்படின்னா 45 கிலோமீட்டர் தொலைதூரம் இருக்கிறதுலேயே. மீகாத்துல மக்காவுக்கும் அந்த மீகாத்துடைய இடத்துக்கும் ரொம்ப தொலைதூரத்தால் ரொம்ப குறைவான ஒரு தொலைதூரம் கொண்ட பகுதி எது அப்படின்னா இந்த எலம்லம் தான். அதே போல இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான தொலைதூரம் கொண்ட பகுதி இந்த 450 கிலோமீட்டர் துல் ஹுலைஃபா என்பது. கிட்டத்தட்ட மதீனாவுல இருந்து கொஞ்சம் தூரம் வெளியான சமயத்திலே உங்களுக்கு துல் ஹுலைஃபா வந்துடும். அப்ப அங்கேயே அவங்க வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எஹ்ராம் கட்டியறணும். கயிர். அடுத்து வாருங்கள், கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில் இது யாருக்கு அப்படின்னா அல் முத்தவஜ்ஜிஹு மின் நஜிதுல் யமன், நஜிதுல் யமன் என்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய மக்கள். அதே போல அல் முத்தவஜ்ஜிஹு மின் நஜிதுல் ஹிஜாஸ், நஜிதுல் ஹிஜாஸ் என்ற பகுதியிலிருந்து முன்னோக்கி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் மீகாத் எது அப்படின்னா இந்த கர்னுல் மனாசில் என்ற பகுதி. இந்த கர்னுல் மனாசிலுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் உள்ள தொலைதூரம் வந்து 54 கிலோமீட்டர் தொலைதூரம். அதே போல மினல் மஷ்ரிக், மஷ்ரிக்னா கிழக்கு பகுதி, மக்காவுக்கு கிழக்கு பகுதியிலிருந்து யாரெல்லாம் வருகின்றார்களோ அவங்க பொதுவாக எல்லாருமே தாத்து இருக்கு என்ற இந்த இடத்தை டச் பண்ணி தான் அவங்க வந்தாகணும். அப்படி ஒரு கால் அவங்களுக்கு வர முடியல அப்படின்னா இந்த இடத்துக்கு நிகராக இன்னொரு ஊர் இருக்கும். அப்ப அந்த ஊரை கடந்து செல்வதற்கு முன்னதாக அவர் எஹ்ராம் கட்டியறணும். ஹஜ் உம்ராக்காண்டி என்ன செஞ்சிடணும், எஹ்ராம் கட்டியறணும். அதை தான் இங்க சொல்றாங்க, தாத்து இருக்கு என்ற பகுதியிலே இவர்களுக்கான மீகாத் 94 கிலோமீட்டர். இது மக்காவுக்கும் இந்த தாத்து இருக்குக்கும் மத்தியில் உள்ள தொலைதூரம் வந்து 94 கிலோமீட்டர். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களை, இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு யாருக்காக வேண்டி இது மீகாத்தாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹரமுக்கு வெளியே உள்ள மக்கள், அஹ்லுல் ஆஃபாக் என்று சொல்லப்படும் உலகத்தினுடைய நாலா புறத்திலிருந்து வெளியிருந்து வரக்கூடிய மக்கள், ஹரமை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு இதுதான் மீகாத்துடைய எல்கையாக இருக்கிறது. இந்த பாடங்களை எல்லாம் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் கிதாபுல படிக்க இருக்கின்றோம். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்தை கவனம் செலுத்தலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. இந்த பிரிவு எதை பற்றி பேசுகின்றது என்றால் குறிப்பாக ஹஜ் உம்ராவுடைய மீகாத்தை பற்றி இந்த பிரிவு நமக்கு விளக்கம் தருகிறது. இந்த பிரிவில் ஹஜ் உம்ராவினுடைய கால அளவு என்ன, அதே போல எஹ்ராமுக்கான இடம், மீகாத் என்றாலே மீகாத்து ஜமான் மீகாத்துல் மக்கானுக்கு சொல்லப்படும். கால நிர்ணயிப்பு என்ன, அதே போல எஹ்ராமுக்கான இடம் என்ன, இதை பற்றி நமக்கு இந்த பிரிவிலே நூல் ஆசிரியர் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். யசிஹுல் இஹ்ராமு பில் உம்ரதி ஃபி ஐயி வக்தின் கான ஹத்தா ஃபி அஷ்ஹுரில் ஹஜ்ஜி. உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டுவது சிஹத்தாகும், சரியாகும். ஃபி ஐயி வக்தின் கான, எந்த நேரத்திலே அது ஆகியிருந்தாலும் சரியே. ஹத்தா ஃபி அஷ்ஹுரில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜினுடைய மாதங்களில்
இருந்தாலும் மாதங்கள் உட்பட, இந்த ஹத்தாவுக்கு வந்து உட்பட அப்படின்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம். அல்லது எதுவரை என்றால் ஹஜ்ஜினுடைய மாதங்கள் வரை, அதாவது ஹஜ்ஜுடைய மாதத்திலும் உம்ராவுக்காக வேண்டி என்ன செய்யலாம், இஹ்ராம் சிஹத்தாகும். ஆனால் வலா யசிஹுல் இஹ்ராமு பில் ஹஜ்ஜி வஹ்தஹு, வலா பில் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி மஅன் இல்லா ஃபி அஷ்ஹுரில் ஹஜ்ஜி வஹுவ ஷவ்வாலுன் வ ذுல்கஅததி வ அஷ்ரு லயாலிம் மின் தில் ஹிஜ்ஜதி. இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கான காலம் என்ன, அல்லது ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் சேர்த்து ஒருத்தர் செய்ய நாடுகிறார் என்றால் அந்த அமலுக்கான காலம் என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஹஜ்ஜை மட்டும் செய்யறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் சேர்த்து செய்வதாக இருந்தாலும் சரி, அது ஹஜ்ஜுடைய மாதங்களில் தான் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்ன? ஷவ்வால் மாதம். நம்ம ஷவ்வால் பிறந்ததுல இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லது ஹஜ் உம்ரா இரண்டையும் சேர்த்து செய்வதற்காக வேண்டி ஒருவர் எஹ்ராம் கட்ட முடியும். துல்காதா அஷ்ரு லயாலி மின் தில் ஹிஜ்ஜா, தில்ஹிஜ் தில்ஹிஜ்ஜா மாதத்திலிருந்து 10வது இரவு, தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது இரவு. அப்ப அது அது வரையிலும் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ அல்லது ஹஜ் உம்ரா இரண்டிற்காக வேண்டியோ ஒருவர் வந்து என்ன செய்ய முடியும், எஹ்ராம் கட்ட முடியும். தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10வது இரவு கடந்து விட்டது என்றால் அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ அல்லது ஹஜ் உம்ரா இரண்டையும் சேர்த்து செய்வதற்காக வேண்டியோ ஒண்ணுமில்ல, 10வது இரவு கடந்துடுச்சு, 10வது பகல் வந்துடுச்சு, இரவு முடிஞ்சு 10வது பகல் வந்து விட்டது என்றால் இப்ப இவர் வந்து என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜு மற்றும் ஹஜ் உம்ரா இரண்டும் சேர்த்து எஹ்ராம் கட்ட முடியாது. அடுத்து மறு வருஷம் தான் என்ன செய்ய முடியும், அவர் இந்த அமலை செய்ய முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க, வலா யசிஹுல் இஹ்ராமு பில் ஹஜ்ஜி வஹ்தஹு, ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் ஹஜ்ஜை தனியாக, ஹஜ்ஜை மட்டும் தனித்து அதற்காக வேண்டி மட்டும் எஹ்ராம் கட்டுவது சிஹத்தாக ஆகாது. வலா பில் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி மஅன், இன்னும் ஹஜ்ஜு இன்னும் உம்ரா இரண்டையும் சேர்த்தார் போல் சேர்ந்த நிலையிலே அதற்காக வேண்டி மட்டும் எஹ்ராம் கட்டுவது சிஹத்தாகாது. இல்லா ஃபி அஷ்ஹுரில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜினுடைய மாதங்களிலேயே தவிர. ஹஜ்ஜுடைய மாதங்களிலே தான் ஹஜ்ஜு மற்றும் அல்லது ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் சேர்த்து செய்வதற்கும் எஹ்ராம் கட்ட முடியும். ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது? வஹுவ ஷவ்வாலுன் வ ذுல்கஅததி வ அஷ்ரு லயாலி மின் தில் ஹிஜ்ஜதி. ஷவ்வால் மாதம் இன்னும் ذுல்கஅதா மாதம், அதை அடுத்து வரக்கூடிய மாதம். அடுத்து தில்ஹிஜ்ஜா மாதத்திலிருந்து 10வது இரவு வரை. வ அஷ்ரு லயாலிம் மின் தில் ஹிஜ்ஜதி, தில்ஹிஜ் மாதத்திலிருந்து 10 இரவுகள், 10வது இரவு என்று சொல்லக்கூடாது, 10 இரவுகள் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ள அந்த நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய காலங்களாக இருக்கிறது. ஹயர். அப்ப இங்க இதுவரை உங்களுக்கு முசன்னிஃப் அவர்கள் ஹஜ் உம்ராவினுடைய மீகாத், மீகாத்து ஜமான், காலத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். இங்க இருந்து மீகாத்துல் மக்கான பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஃபமன் அஹ்ரம பிஹி قبل دخولها أو بعد خروجها انعقد إحرامه عمرة. இங்க இடையில இன்னொரு மசாலா சொல்றாங்க முசன்னிஃப் அவர்கள். அப்படி ஒருவர் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி, ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருவர் இஹ்ராம் கட்டினார். எப்ப? இந்த மாதங்கள் வருவதற்கு முன்னதாக தான் ஹஜ்ஜு செய்வதாக ஒருவர் நாட்டம் கொண்டு இஹ்ராம் கட்டிட்டார். அல்லது இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் கடந்த பிறகு அவர் நியத்து வைத்தார், நான் ஹஜ்ஜு செய்ய போறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நியத்து செய்து இஹ்ராம் கட்டி விட்டார் என்றால் அந்த இஹ்ராம் வந்து எதற்காக வேண்டி கட்டியதாகத்தான் ஆகும். இன் அகத இஹ்ராமுஹு உம்ரத்தன், அவருடைய இஹ்ராம் வந்து உம்ராவாக அது மாறிவிடும், உம்ராவாகத்தான் அது நிறைவேறும், ஹஜ்ஜாக நிறைவேறாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது மாறிடும். இவர் வந்து நியத்து வந்து எப்படி தான் வச்சிருக்கிறாரு, ஹஜ்ஜினே நியத்து வச்சிருந்தாலும் அதற்கான காலங்கள் வருவதற்கு முன்னதாகவோ அல்லது காலம் கடந்த பிறகு அவர் ஹஜ் என்று நாட்டம் கொண்டதுனால
அந்த அமல் வந்து தானாகவே எதன் பக்கம் மாறிவிடும்? உம்ராவாக மாறிவிடும். எப்போ உம்ராவாக மாறிட்டு அப்போ அவர் உம்ராவுடைய மீத அமல்கள் இஹ்ராம் அல்லாத மற்ற என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ அந்த அமலை செய்து அந்த அமலை பூர்த்தி செய்வார். அப்ப இப்போ அவர் வந்து யாராகுவார்? உம்ரா செய்தவராக ஆகுவார், ஹஜ்ஜு செய்தவராக ஆக மாட்டார். ஹைர். ஃபமன் அஹ்ரம பிஹி கபல துஹூலிஹா, பிஹியுடைய தமீர் வந்து ஹஜ்ஜி என்று வைத்துக் கொள்ளணும். அல்லது ஹஜ்ஜு மற்றும் உம்ரா இரண்டிற்கும் சேர்த்தார் போல் ஒருவர் வந்து என்ன செய்றாரு? இஹ்ராம் கட்டினார். அதன் பக்கம் மீட்டிக் கொள்ளணும். அப்ப இதை கொண்டு யாரு எஹ்ராம் கட்டினாரோ கபல துஹூலிஹா, இந்த ஹாவுடைய லமீர் வந்து இந்த அஷுஹூரின் பக்கம் மீட்டிக் கொள்ளணும். அந்த மாதங்கள், அந்த ஹஜ்ஜுக்கான மாதங்கள் நுழைவதற்கு முன்னதாக, அவ் பாத ஹுரூஜிஹா, இந்த ஹாவுடைய லமீரும் இந்த அஷுஹூர் தான். அந்த மாதங்கள் வெளியானதற்கு பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி எவர் எஹ்ராம் கட்டினாரோ, இன் அகத எஹ்ராமுஹு, அவருடைய எஹ்ராம் உண்டாகும் உம்ரத்தன், உம்ராவாக அது உண்டாகிவிடும். ஒமன் கான பி மக்கத்த வ அராதல் ஹஜ்ஜ வஜப அலைஹி அன் யஹ்ரும பிஹி மின்ஹா கபல அன் யுஃபாரிக புன்யானஹா. இங்கே இருந்து தான் முசன்னிஃப் அவர்கள் மீகாத்துல் மக்கானை பற்றி விளக்கம் தருகின்றார்கள். மீகாத்துல் மக்கான்லையும் முதல்ல யாரை கொண்டு தொடங்குறாங்கன்னா மக்காவாசிகளை கொண்டு அல்லது மக்காவில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு தொடங்குகின்றார்கள். ஒமன் கான பி மக்கத்த, யாரு மக்காவில் ஆகியிருந்தாரோ, வ அராதல் ஹஜ்ஜ, அவர் ஹஜ்ஜை நாடுகிறார். உம்ராவுக்கு தனி சட்டம், முதல்ல ஹஜ்ஜுக்கான சட்டத்தை சொல்றாங்க. ஹஜ்ஜை அவர் நாடுகிறார், நாட்டம் கொள்கிறார். வஜப அலைஹி, இந்த ஹூடைய லமீர் வந்து இந்த மண்ணின் பக்கம் வைத்துக் கொள்ளணும். அப்ப அவரின் மீது வாஜிபாகும் ஐ யஹ்ரும பிஹி, இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டுவது. மின்ஹா, அந்த மக்காவில் இருந்தே, இந்த ஹாவுடைய லமீர் வந்து மக்காவின் பக்கம் மீட்டிக்கொள்ளும். அந்த மக்காவில் இருந்தே அந்த ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுவது அவர் மீது வாஜிபாகும். கபுல ஐ யுஃபாரிக புன்யானஹா, அந்த மக்காவினுடைய கட்டிடங்களை பிரிவதற்கு முன்னதாக. பொதுவாக ஒரு ஊரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து என்ன செய்யும்? கட்டிடங்களா வரும். அதுக்கப்புறம் கட்டிடம் இல்லாத பகுதிகள், வயல் வரப்புகள் இதே மாதிரி இருக்கும். அல்லது வெறுமன காலி மைதானங்களாகவே இருக்கும், கட்டிடங்கள் எதுவுமே இல்லாம காலியான இடங்களாக இருக்கும். இப்படி பல இருக்குது. அதனால இங்க வந்து முசன்னிப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்காவினுடைய கட்டிடங்களை விட்டு பிரிவதற்கு முன்னதாகவே அவர் அந்த மக்காவில் இருந்தே ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டி கொள்ள வேண்டும். அப்ப இங்க நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து மீகாத்துக்கு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மக்காவில் உள்ள மக்கள், அவர் மக்காவாசியாகவே இருக்கலாம், அல்லது அவர் மக்காவுக்கு உள்ள இருக்கிறார். அப்ப இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் சட்டம். அப்ப இவங்க வந்து என்ன செய்ய தேவையில்லை? மக்காவிலிருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் சிறப்பு என்ன அப்படின்னா, வல் அஃதலு ஐ யஹ்ரும மின் பாபி பைத்திஹி, சிறந்ததாகிறது அவர் தன்னுடைய வீட்டின் வாசலில் இருந்தே எஹ்ராம் கட்டுவது சிறப்பாகும். இது முதல் விஷயம். அப்ப அவர் வீட்டில இருந்து வெளியே வருவார்ல, அவருடைய பயணத்தை தொடங்கும் பொழுது எஹ்ராம் கட்டி கொண்டே என்ன செய்யணும்? அவர் வெளியே வருவது சிறந்தது. அவ் மின் ஹிஜ்ரி இஸ்மாயில், ஹிஜ்ரி இஸ்மாயில்னா என்ன அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் உங்களுக்கு முந்தின பாடங்கள்ல தரப்பட்டிருக்கு. அப்ப அவர் வீட்டில இருந்து வெளியே வந்து ஹிஜ்ரு இஸ்மாயில் என்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து எஹ்ராம் கட்டி அவர் என்ன செய்வாரு? ஹஜ்ஜினுடைய அந்த அமலை அவர் தொடங்குவாரு. சரி, இதே மக்காவில் இருக்கக்கூடியவர் உம்ரா செய்ய நாடுறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் என்ற சட்டத்தை இங்கிருந்து சொல்லுகின்றார்கள். ஃபைன் அராதல் உம்ரத்த, உம்ராவை அவர் நாடினால் வஜப அலைஹி ஐ யஹ்ருஜ இலா அத்ராஃபில் ஹில்லி மின் ஐயி ஜிஹத்தின். அத்ராஃபுல் ஹில் என்றால் ஹில்லுடைய பிரிவுகள், ஹில்லுடைய பகுதிகள். ஹில்லுனா ஹரமுக்கு எதிரான ஒன்றுதான் ஹில்லு என்று சொல்லப்படும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க மக்காவுக்கு போனாலே தெரியும், முதலாவது காபத்துல்லா, அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் ஹராம் என்று அந்த தொழுகக்கூடிய இடம், அதற்கு பிறகு அல் ஹரம் என்று இருக்கும். அந்த ஹரமுக்கு உள்ளதான் மக்காவும் இருக்குது. அதே போல ஹரம் என்பது ரொம்ப விரிந்த ஒரு பகுதி, அது பல கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கும். இந்த ஹரமுக்கு வெளிப்பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல் ஹில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மக்காவில் உள்ளவர் உம்ரா செய்ய நாடுகிறார் என்றால் அவர் ஹில்லினுடைய ஏதாவது ஒரு பகுதியின் பக்கம் அவர் வரணும். மின் ஐய ஜிஹத்தின், எந்த திசையில் இருந்தும்,
அவர் எங்கே இருந்தாலும் மக்காவில் அவர் எங்கே இருந்தாலும் ஹில்லுடைய ஏதாவது ஒரு பகுதிக்கு வந்து தான் என்ன செய்யணும், அவர் வந்து உம்ராவுக்காக வேண்டி எஹராம் கட்டணும். இதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு 3 இடம் அங்கே ஆரம்பத்திலே பாடத்தில் உங்களுக்கு சுருக்கமாக தரப்பட்டது. ஜெஹரானா, தன்ஈம், அதே போல் ஹுதைபியா. இந்த 3 வந்து மெயின் சிட்டி. மக்காவில் இருந்து ஒருத்தர் வந்து வெளியே வரார் அப்படின்னா இந்த 3 ஊரில் 3 பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அவர் உம்ராவுக்காக வேண்டி எஹராம் கட்டிக்கொள்வது. அதில் வந்து ரொம்ப சமீபமாக உள்ள பகுதி என்ன அப்படின்னா தன்ஈம் என்ற பகுதி. உங்களுக்கு அந்த கிலோமீட்டர் கணக்கெல்லாம் தரப்பட்டிருக்குது. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். ஹயர். அப்போ அதை தான் இங்கே முசன்னிப் அவர்கள் சொல்கிறாங்க. ஐ யஹ்ருஜ இலா அத்ராஃபில் ஹில்லி. ஹில்லினுடைய பகுதிகளின் பக்கம், தொரஃபுடைய பன்மை தான் அத்ராஃப். ஹில்லுடைய அந்த பகுதிகளின் பக்கம் அவர் வெளியேறுவது வாஜிபாகும். மீன் ஐய ஜிஹத்தின், எந்த திசையில் இருந்தும். ஏதாவது அவர் மக்காவில் வந்து கிழக்கு இருந்தாலும் சரி, அவர் கிழக்கு இருந்து கிழக்கு பகுதிக்கு தான் போகணும்னு இல்லை, அவர் மேற்கு கூட வரலாம், அல்லது வடக்கு பகுதிக்கு போகலாம், தெற்கு பகுதிக்கு வரலாம். மொத்தத்தில் ஹில்லினுடைய ஏதாவது ஒரு பகுதியின் பக்கம் அவர் வர வேண்டும். ஒயஹரும் மின்ஹு, அந்த ஹில்லில் இருந்து தான் அவர் எஹராம் கட்டுவார் அந்த உம்ராவுக்காக வேண்டி. இது அவர் மீது வாஜிபாகும். ஐ யஹ்ருஜ ஒயஹரும மின்ஹு. ஒயஹரும, இந்த வாவுடைய அத்துஃப் வந்து இந்த இலாவின் பக்கம் வைத்துக்கொண்டால், இந்த யஹ்ருஜாவின் பக்கம் வைத்துக்கொள்ளணும். யஹ்ருஜாவின் பக்கம் வைத்துக்கொண்டால் இந்த அன் என்பது மீண்டு வரும். அப்போ வயஹரும மின்ஹு, அதில் இருந்து அந்த ஹில்லில் இருந்து அவர் எஹராம் கட்டுவது வாஜிபாகும். வ அஃலலு பகாஇஹி, அந்த ஹில்லுடைய பூமியில் ரொம்ப சிறப்பிற்குரிய பூமி ஆகிறது. பகா அப்படின்னா பூமின்னு அர்த்தம், தரைப்பகுதி அப்படின்னு சொல்லி அதனுடைய நேரடி பொருள். இந்த ஹூடைய லமீர் வந்து ஹில்லின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். அப்போ அந்த ஹில்லுடைய பூமியில் ரொம்ப சிறப்பிற்குரிய பூமி ஆகிறது. சிறப்புக்குரிய அந்த தரைப்பகுதி என்ன அப்படின்னா 3. அல் ஜிஹ்ரானத்து, ஒன்றாவது ஜிஹ்ரானா என்ற பகுதி. சும்ம தன்ஈம், அதற்கு பிறகு தன்ஈம் என்ற பகுதி. சும்மல் ஹுதைபியத்து, அதற்கு பிறகு ஹுதைபியா என்ற பகுதி. இந்த சும்மா வச்சு சொன்னதை வச்சு என்ன அப்படின்னா தர்த்தீப சொல்றாங்க. அதாவது முதல்ல ஜிஹ்ரானா, அதற்கு பிறகுதான் தன்ஈம், அதற்கு பிறகு ஹுதைபியா. இந்த 3 தர்த்தீப்ல. அப்போ முடிந்த அளவு ஜிஹ்ரானா தான் அந்த 3லையும் ரொம்ப சிறப்பிற்குரியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், அருமையானவர்களே. அப்போ இதுவரை நம்ம வந்து மக்காவில் உள்ள மக்களுக்கு உம்ரா மற்றும் ஹஜ்ஜினுடைய மீகாத் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஹரமுக்கு வெளியே உள்ளவர்கள் என்ன செய்யணும் என்பதை பற்றி நாம் தெரிய போகிறோம். ஒமன் ஜாஅ மினல் ஆஃபாகி, ஆஃபாக்கில் இருந்து யார் வருவாரோ. ஆஃபாக் என்றால் துருவங்கள், திசைகள், நாலா திசைகள், பல்வேறுபட்ட திசைகளுக்கு, துருவங்களுக்கு ஆஃபாக் என்று சொல்லப்படும். அப்போ ஹரமுக்கு வெளியே இருந்து நாலா திசைகளில் இருந்தும் யாரு இந்த காபாவை நோக்கி பயணிப்பார்களோ வஜப அலைஹில் இஹ்ராமு மினல் மீகாத்தி, அந்த நபரின் மீது வாஜிபாகும். இந்த ஹூடைய தமீர் வந்து இந்த மண்ணின் பக்கம் வைத்துக்கொள்ளணும். அந்த நபரின் மீது குறிப்பிட்ட அந்த மீகாத்தில் இருந்து எஹராம் கட்டுவது வாஜிபாகும். எஹராம் அப்படின்னு சொன்னா அந்த அமலை தொடங்குவதற்காக வேண்டி எஹராம் கட்டி நீயத்து வைத்து தல்பியா சொல்வது. இது எல்லாமே எஹராம்னு வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த அர்த்தம் வைத்துக்கொள்ளணும். அதாவது அவர் ஹஜ்ஜி செய்ய நாடி இருக்கிறார் அப்படின்னா அந்த ஹஜ்ஜினுடைய அமலை அவர் நாட்டம் கொள்ள வேண்டும். பிறகு அந்த எஹராமுடைய ஆடையை அணிந்திருக்க வேண்டும். தல்பியாவை முழங்கியிருக்க வேண்டும். இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அவ் அல்லதி யுஹாதீஹி, அல்லது இந்த இடத்துல சில நுஸ்காவில் வந்து இப்படி இபாரத் இருக்கிறது. இதன் பிரகாரம் நம்ம இபாரத்து வச்சோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். அதனால இந்த இபாரத்தை நம்ம படிப்போம். மினல் மீகாத்தி, அதற்கு பிறகு இதுல இருந்து இப்படி வரும். மினல் மீகாத்தி அல்லதி ஃபி தரீகிஹி வல்லதி யுஹாதீஹி. இந்த அவில்லதி யுஹாதீஹிங்கிறது நம்ம படிக்க தேவையில்லை, இப்படி வச்சுக்கிட்டா இதுவும் கரெக்டு தான். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் அது புரியறதுக்கு, இபாரத்தை புரியறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமமா இருக்காதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இங்க முசன்னிஃப் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரு ஹரமுக்கு வெளியே இருந்து உலகத்தினுடைய நாலா திசைகளில் இருந்து ஹஜ் உம்ராவிற்காக வேண்டி பயணம் நாடி வருகின்றார்களோ வஜப அலைஹில் இஹ்ராமு, அவர்கள் மீது இஹ்ராம் கட்டுவது வாஜிபாகும். மினல் மீகாத்தி, அந்த மீகாத்தில் இருந்து. அல்லதி ஃபி தரீகிஹி, எந்த மீகாத்து அப்படின்னா அவருடைய பாதையிலே
இருக்கின்றதே அந்த மீகாத். அந்த மீகாத்துடைய பாதையில அவர் வந்தாரு அப்படின்னு சொன்னா, அல்லது வல்லதி யுஹாதீஹி, அல்லது அந்த மீகாத்துக்கு நிகராக உள்ள பாதை. ஆரம்பத்திலே நம்ம அந்த பிரசன்டேஷன்லேயே உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் தரப்பட்டிருக்குது. அப்போ அந்த மீகாத்துக்கு நிகராக உள்ள அந்த பாதையில் இருந்து இஹ்ராம் கட்டுவது அவரின் மீது வாஜிபாக ஆகும். சரி, ஹைர். இப்ப அந்த மீகாத் எது அப்படின்னா அதை பத்தி இங்க முசன்னிஃப் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். வல் மவாகீத்து ஷர்இய்யத்து ஹம்சத்துன், ஷரீஅத்துல மீகாத்துல் மகானாக நிர்ணயிக்கப்பட்ட அந்த மீகாத்துகளாகிறது 5ஆக இருக்கும். ஜுல் ஹுலைஃபதி வல் ஜுஹுஃபத்து வ யலம்லமு வ கர்னுல் மனாசிலி வ தாத்து இர்கின். இந்த 5 இடங்கள். இதை பத்தி எல்லா விவரங்களும் உங்களுக்கு பிரசன்டேஷன்லேயே ஆரம்பத்தில் தரப்பட்டு இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்தில் நாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.